திருவள்ளூர் அருகே தீ விபத்தில் தப்பிய 30 டேங்கர்களில் இருந்து டீசல் லாரிகளுக்கு மாற்றம். மீட்பு பணிகள், ரயில் தண்டவாள சீரமைப்பு பணிகள் இரவிலும் நீடிக்கிறது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க தூதரக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு குறைப்பு. 22,500 கன அடியிலிருந்து 20,000 கன அடியாக குறைக்கப்பட்டதால் விவசாயிகள் அதிர்ச்சி. கவிஞர் வைரமுத்து எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை எனும் நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம். திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தீப்பிடித்து எரிந்த விபத்து எதிரொலி. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் ரயில்கள் அரக்கோணம், காட்பாடியிலிருந்து புறப்படும் என அறிவிப்பு. நாடு முழுவதும் 74,000 ரயில் பெட்டிகள், 16,000 ரயில் இன்ஜின்களுடன் சிசிடிவி கேமரா பொருத்த ரயில்வே முடிவு. ஏற்கனவே சில ரயில்களில் பொருத்திய சிசிடிவி கேமராக்கள் குற்றங்களை தடுக்க உதவியதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். அதிமுக பாஜக கூட்டணி கொள்கை அளவில் மட்டுமல்ல, செயல் அளவிலும் பொருந்தாத கூட்டணி என திருமாவளவன் விமர்சனம். சில கட்சிகளை உள்ளே எழுப்பதற்கு அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்ற ஆசையை காட்டுவதாக பேட்டி. எடப்பாடி பழனிசாமி எங்கு சென்றாலும் மக்கள் மத்தியில் பெரும் எழுச்சி ஏற்படுகிறது. மக்கள் மனநிலை அறிந்து செயல்படக்கூடியவர்தான் இபிஎஸ் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. துபாய் செல்லவிருந்த ஸ்பைஸ் ஜெட் விமானம் 10 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமானதால் பயணிகள் ஆத்திரம். மும்பை விமான நிலையத்தில் பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இமாச்சல பிரதேசத்தில் திடீர் நிலச்சரிவிலிருந்து உயிர் தப்பினார் முன்னாள் முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர். கற்கள் உருண்டோடி கார் மீது விழுந்ததால் உடனடியாக காரை விட்டு இறங்கி ஓடிய ஜெய்ராம் தாக்கூர். பதோரதா பாலம் இடிந்து விழுந்ததை தொடர்ந்து மகி ஆற்றின் மீது புதிய பாலம் கட்ட நடவடிக்கை. 212 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம் கட்ட குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் ஒப்புதல். தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்சமாக மதுரையில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. சென்னை மீனம்பாக்கத்தில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. புழல் சிறையில் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த பெண் கைதி தாக்கியதில் பெண் காவலருக்கு காயம். நைஜீரிய பெண் கைதி காவலர்களை தகாத வார்த்தைகளால் திட்டுவதாக குற்றச்சாட்டு. நடிகர் கோட்டா சீனிவாசராவ் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல். தனது அற்புதமான நடிப்பால் பல தலைமுறைகளை மக்களை கவர்ந்தவர் என புகழாரம். திருப்பூர் அருகே உயர்மின் கோபுரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டம். விவசாய நிலங்கள் உள்ள பனைமரங்கள் வெட்டப்படுவதாகவும் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. பொதுமக்களுக்கு ஒரு நன்மை செய்யும் விதமா நடந்துகிட்ட ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால நாங்க இந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருப்போம். எங்களுக்கு தீர்வு வரும் வரை, எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டத்தை நாங்க துணிஞ்சு செஞ்சுக்கிட்டு தான் இருப்போங்க. பலுசிஸ்தான் ஒருபோதும் பாகிஸ்தானில் ஒரு பகுதியாக இருக்காது என பலுஸ் தேசிய இயக்கம் அறிவிப்பு. பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட ஆபரேஷன் பாம் தாக்குதல் குறித்து விளக்கம். காசாவில் குடிநீர் பிடிக்க வரிசையில் காத்திருந்த மக்கள் மீது இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதலில் 19 பேர் பலி. 21 மாதங்களாக நடந்து வரும் போரில் காசாவில் பலி எண்ணிக்கை 58,000 தாண்டியது. லார்ட்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 2வது இன்னிங்ஸில் முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து 6 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன்களை கடந்து பேட்டிங் செய்து வரும் இங்கிலாந்து அணி